நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த தபச நாட்கள் மிகவும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஒரு நாளிலே சிலுவையிலே தொங்கி உம்முடைய வார்த்தைகளெல்லாம் நீர் சொன்னீர். அதை நாங்கள் தியானித்து உட்கொண்டு அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுகிரகம் பாராட்டும். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நாளைய தினத்திலே நாம் ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக அவருடைய முதலாவது வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. நாம் எத்தனையோ நாட்களில் நாம் இந்த தபச நாட்களை நாம் அனுசரிக்கிறோம். விசேஷமாக இந்த சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த மன்னிப்பு முதலாவது வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் மன்னிப்பு. கிறிஸ்தவத்தின் ஆணி வேறே இந்த மன்னிப்பு தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எத்தனை வருஷமாக இந்த சிலுவையின் வார்த்தைகளை நீங்கள் தியானித்திருப்பீர்கள்? மன்னிப்பின் வார்த்தையை தியானித்திருப்பீர்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் போதித்திருப்பீர்கள். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மன்னிப்பின் சிந்தை இருக்கிறதா? இந்த நாளில் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மலர் நசுக்கப்படும் பொழுதுதான் அதனுடைய மனம் வீசும். சந்தனம் அரைக்கப்படும் பொழுதுதான் அதனுடைய மனம் வீசும். மூலிகைகளெல்லாம் அரைத்து தைலத்தை அதை நாம் செய்யும் பொழுதுதான் அதனுடைய மனம் வீசும். அதுபோலதான் ஒருவருடைய குணங்கள், ஒவ்வொருடைய சுவாபங்கள் எல்லாமே ஒரு பாடு, ஒரு கஷ்டம், ஒரு உபத்திரத்தில் தான் அது வெளிப்படும். நிறைய பேர் பார்த்தா பார்க்குறக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னு வந்துவிட்டால் போதும், சொல்லாததை சொன்னாய், செய்யாததை செய்யுதாய் என்று சொல்லும் பொழுது தான் அவருடைய சுயரூபம் தெரியும். ஆனால் இயேசு சிலுவையில் அவர் பாடுபட்டு, உபத்திரப்பட்டு, கஷ்டங்கள் பட்டு, சிலுவையை சுமந்து, முள்முடி சூட்டி, முதுகெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டு, அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே உயிர் போகின்ற நிலைமையிலையும் பாருங்க, அவர் ஜனங்களை மன்னியும் என்று தான் சொல்லுகிறார். அந்த ஜெபிக்கணும் என்ற ஜெப சிந்தை அவருக்குள்ள இருக்கிறது, மன்னிக்க வேண்டும் என்ற சிந்தையும் அவருக்குள்ள இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய சுபாவங்களில் ஒன்று இந்த மன்னிப்பு. ஆண்டவர் சொன்னார், அதை செய்து காட்டினார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சத்துருக்களை சிநேகியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதை சொன்னார், இங்கு செய்து காட்டினதை பார்க்கிறோம். இன்றைக்கி அநேக கட்சிகள் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறதைத்தான் செய்வோம், செய்கிறதைத்தான் சொல்லுவோன்னு. ஆனால் சொல்லுறத செய்கிறதும் கிடையாது, செய்கிறத சொல்கிறதும் கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்னதை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அங்குள்ள ஜனங்களை பார்த்தோ,
போர் செய்வர்களை பார்த்தோ, வேதபாரர்கள், பரிசேயர், யூத மத தலைவர்கள், சதுசேயர்களை பார்த்து அவர் வையலை, திட்டலை, சபிக்கலை. பிதாவை நோக்கி, ஆண்டவரே இவர்களையெல்லாம் மதமாக்கும் என்று அவர் ஜெபமே பண்ணலை. அவர் பண்ணுகின்ற ஜெபம், இவர்களை மன்னியும். இவர்களை மன்னியும் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இயேசுவுக்கு மன்னிக்கிற சிந்தை எப்பொழுதும் உண்டு அவர்கிட்ட. பாவியான ஸ்திரியை எல்லாரும் கல்லறிந்து கொல்லணும் என்று நினைக்கும் போது இயேசு மட்டும் அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க, அவனுடைய பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறார். 38 வருஷமாக வியாதியாய் இருந்த ஒருவனுடைய படுக்கையை எடுத்து போட்டு அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். ஒரு பாவியான ஸ்திரீ தைலத்தை கொண்டு வந்து சிரசில் ஊற்றி முடியினால் துடைக்கும் பொழுது அப்பொழுதும் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ மன்னிக்கிற சிந்தை அவருக்குள் எப்பொழுதும் இருந்ததுனால தான் இங்கு சிலுவையில் அவர் மன்னிப்பதை பார்க்கிறோம். சரி, அவர் ஏன் மன்னிக்கணும்? மன்னிப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று. அறியாமலையா செய்கிறாங்க? பிலாத்துக்கு நல்லா தெரியும், பொறாமையினால தான் சிலுவையில் அறையணும்னு இந்த ஜனங்கள் சொல்றாங்கன்னு பிலாத்துக்கு தெரியும். வேதபாரர்கள், பரிசேயர் எல்லாருமே காரணத்தை, இவரை சிலுவையில் அறையணும்னு பல காரணத்தை சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்றும் ஒவ்வவில்லை என்று. கடைசியில் 3 காரியத்தை பிடித்து அது நிமித்தம் அவரை சிலுவையிலே அறைவதை பார்க்கிறோம். முதலாவதாக, இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார் என்று அது ஒரு காரணம். 2வது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் கட்டுவேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது தன் சரீரமாகிய ஆலயம். ஆனால் அவங்க நினைத்தது எருசலேம் தேவாலயம். இதை கட்ட 40 வருஷம் ஆச்சு, இவர் இடிக்க சொல்கிறாரு, மோசேயுடைய பிரமாணங்கள் எல்லாம் மாற்றுறாரு அப்படின்னு அது ஒரு காரணம். 3வது ஒரு காரியம் என்னென்னா, இவர் தன்னை யூதருடைய ராஜா, ராயன் தானே நம்மளுக்கு ராஜா, இவர் யூதருடைய ராஜான்றாரு. இவருடைய தாய் மரியாள் நம்மோட்ட இருக்காங்க, சகோதரர்களும் நம்மோட இருக்கிறாங்க. இவன் தேவனுடைய குமாரன்னு சொல்கிறான், நான் யூதருடைய ராஜான்னு சொல்கிறான். இந்த காரணங்கள்னால்தான் பிளான் பண்ணி எப்படியாவது அவரை சிலுவையில் கொல்ல வேண்டும். அதுலேயும் அந்த பவனி அப்பா ஊரே அவருக்கு பின்னாடி போனவுடனே தான் இந்த வேதபாரர்கள், பரிசேயருக்கு கோபம் அதிகமாக அவரை கொலை செய்ய வேண்டும். அப்போ பிளான் பண்ணி தான் எல்லாம் சிலுவையில் ராவோடு ராவாக பிளான் நடக்குது. யாருக்கும் இப்படி நடந்தது கிடையாது. ஒருவனை, ஒரு குற்றவாளியை பிடித்து நியாயசனத்துக்கு முன்பாக வச்சு 2 சாட்சிகளை வச்சு அவனுக்கு தீர்ப்புகள்லாம் சொல்லி, அதற்கும் நாம் அங்கே என்ன பார்க்கிறோம்? அங்கேயும் நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ராவோடு ராவாக அவருக்கு அங்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது. பொதுவாக தீர்ப்பு சொன்ன உடனே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் தருவாங்க, கொஞ்சம் காலம். அதற்கு பின்புதான் அந்த தண்டனையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஆனால் இங்கே இயேசுவுக்கோ தண்டனை ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை. ராவோடு ராவாக தீர்ப்பளித்து திங்கள் காலையில் அங்கு அவருக்கு மரண தண்டனை விதிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், அப்படி பிளான் பண்ணி தான் இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. ஆனால் அறியாமல் செய்கிறார்களே என்று இயேசு சொல்லுவதற்கு காரணம், முதலாவதாக, ஒரு தேவகுமாரனை சிலுவையில் அறைகிறோம் என்று அவர்கள் அறியவில்லை. அதுதான் முதல் காரியம். எல்லாம் மரியாளுடைய குமாரன், யூதா, யோசே இவங்களுடைய சகோதரன்லாம் நம்மகிட்ட தானே இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய இவர் ஒரு மேசியா, இவர் தேவனுடைய குமாரன் என்று அறியவில்லை. ஆனால் பிசாசு அறிந்திருந்தது தேவனுடைய குமாரன் என்று. கடைசியில் தான் அந்த 100க்கு அதிபதி இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிந்தான். ஆனால் இவர்கள்லாம் ஒரு தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைகிறோமே என்று அவர்கள் நினைக்கவில்லை. 2வதாக, ஒரு சிருஷ்டிகரை சிலுவையில் அறைகிறோமே என்று அவர்கள் நினைக்கவில்லை. 3வதாக, சாபங்களையெல்லாம் தங்களுடைய மேலே போட்டுக்கிட்டார்களே, இவன் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வருவதாக தெரியாமல் சாபத்தை தங்கள் தலைமையில் போட்டுட்டாங்களே அப்பா, அவங்க அறியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி
பிதாவினிடத்தில் மன்னிப்பை கோருவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒருவன் அறிந்து செய்தாலும் தண்டனை, அறியாமல் செய்தாலும் தண்டனை என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47, 48 வாசிக்கும் பொழுது அங்கே அதைத்தான் பார்க்கிறோம். ஒருவன் அறிந்து செய்தால் அநேக அடிகள். ஆனால் இவங்கெல்லாம் அறிந்து தான் செய்கிறாங்க. ஆனால் இயேசு பிதாவினிடத்தில் இவர்களை மன்னியும் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த மன்னிக்கிற சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கிறதா? நான் ஒரு சபையில் இந்த மன்னிப்பை குறித்து பேசி முடித்தவுடன், ஆலயம் முடிந்தவுடன் ஒருவர் வருகிறார். தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, மன்னிக்கணும், கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்கவுங்க அந்த சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த தான் இருக்கான் என் தம்பி, என் சொத்தெல்லாம் ஏமாற்றி என்னை நடுத்தருக்கு கொண்டு வந்தான். அவனை எப்படி நான் மன்னிக்க முடியும்? அவனை கண்டாலே எனக்கு கோபம் வருகிறதே. அவனால் மன்னிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, எப்படி மன்னிக்க முடியும்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 18:18 என்ன வாசிக்கிறோம்? நீ மற்றவர்களுடைய குற்றத்தை மன்னித்தால் பிதா உன்னுடைய குற்றத்தை மன்னிப்பார். நீ அப்படி மன்னிக்காமல் போனால் அங்கு உபாதைக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்ற வேதத்தில் வாசிக்கவில்லையா? ராஜாட்ட ஒரு மந்திரி 1000 ரூபாய் கடன் வாங்கினார். ராஜா கேட்கும் போது மந்திரி சொல்கிறா, என்னால் கெட்ட முடியலன்னு மன்னிச்சிறாரு. ஆனால் அந்த மந்திரி போகும்போது ஒரு சேவகன் 100 ரூபா வாங்கியிருக்கான். அவன் கழுத்தை பிடிச்சு இந்த 100 ரூபா கொடுக்குற வர ஜெயிலில் போடுறான். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்த உடனே இந்த மந்திரியை கூப்பிட்டு, நீ 1000 ரூபாய்க்கு நீ இறங்கும் போது நான் உன்னை மன்னிக்கலையா? நீ ஏன் அவனை மன்னிக்கவில்லை என்று இந்த மந்திரியை ஜெயிலில் போட்டு அந்த 1000 ரூபா கொடுத்து தீரும் மட்டை உபாதைக்கிறவன் ஜெயிலில் ஒருத்தன் இருப்பான். அவனை சித்திரவதைப்படுத்துவான், துன்புறுத்துவான், சாப்பிட விட மாட்டான், தூங்க விட மாட்டான், கடினமான வேலையை கொடுப்பான், அவனை உபத்திரப்படுத்தி கொண்டே இருப்பான். அவனுடைய வேலையே அதுதான். அதுபோல தான் உபாதிக்கிறவனாகிய பிசாசுடைய போராட்டங்களுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார், நாம் மன்னிக்காவிட்டார். நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு மன்னித்தால் வியாதிகள் சுகமாகும் என்று, நீ சொஸ்தமாவா என்று. இன்னைக்கு அநேக பேர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள். நோய் நொடியில் ஒரு விடுதலை இல்லை. டாக்டர்கிட்ட போய் காமிச்சாலும் ஒன்றும் இல்லை, எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சுகம் இல்லை. காரணம் என்ன? யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருந்திருக்கீங்களா? ஒருவேளை சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் நம்ம மனதார அவர்களை நாம் மன்னிக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். அப்போ நாம் மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்தால் நம்மளுடைய குற்றம் மன்னிக்கப்படும். நாம் மற்றவர்களுடைய குற்றத்தை நாம் மன்னித்தால் நாம் சொஸ்தமாவோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாடல் பாடுகிறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு. ஆண்டவர் சொல்றார், நீ உன் கூட பிறந்தவன், உன் சபையில் உள்ளவன், பக்கத்தை விட ஏற்று விட, நீ இவன்ட்டையே அன்பு கூறலையே, பிற எப்படி நீ ஏங்கிட்ட அன்பு கூறுவாய்? ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்கும்போது ஒருவன் காணிக்கை கொண்டு வருகிறான். ஆண்டவர், என்னப்பா, ஆண்டவரே நான் காணிக்கை கொடுக்க வரேன், முதல்ல அந்த காணிக்கை முதல்ல அங்கே வை, உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாக, அதற்கு பின்பு நீ காணிக்கையை செலுத்து. ஒரு காணிக்கையை அங்கீகரிக்காத தேவன் எப்படி நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? அதனால நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னித்து விட்டோம் என்பதற்கு அடையாளம் 3 காரியம்தான். முதலாவதாக என்னன்னா, ஒருவர் நம்மளுக்கு செஞ்ச தவறுகளை மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தங்க சாரின்னு கேட்டால் சரி மன்னிச்சுட்டேன் போப்போ, வேறு யாரும் இல்லை, என் கூட பிறந்தவன் தானே, சரி நம்ம சர்ச்சில் உள்ளவன் தான், என் மச்சான் தானே, மாப்பிள்ளை தானே, சரி ரைட்டு போ, நான் மன்னிச்சுட்டேன், விட்டுறோம். ஆனால் சில நாட்கள் கழித்து மற்றவங்ககிட்ட, அவன் அன்னைக்கு இப்படிலாம் செஞ்சேன், அன்னைக்கு என்கிட்ட சாரி கேட்டேன், அதனால தான் மன்னித்தேன், அதை சொல்லி காட்டக்கூடாது. மன்னிச்சாச்சுன்னா மறந்துடணும். ஆண்டவர் சொல்லலாம், நம்ம தப்பிதங்களையெல்லாம் முதுகு பின்பாக எரிந்து விட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்து விட்டேன்,
எவனுடைய பாவங்களை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அவர் செய்யும்போது நாம் செய்யக்கூடாதா? அந்த தப்பிதத்தை மனதிலே வைக்கவும் கூடாது, நாம் மற்றவங்ககிட்ட சொல்லவும் கூடாது. அதுதான் மன்னித்தலின் அறிகுறி. 2வது அறிகுறி, அவங்களோட கூட நாம் நெருங்கி பழக வேண்டும். டிஸ்டன்ஸ் எல்லாம் பழகக்கூடாது. ஆமாம், அன்னைக்கு இப்படிலாம் பேசினேன், சரி ரைட் ஓகே, என்னப்பா ரைட் ஓகே, கொஞ்சம் தள்ளியே பழகுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அவங்களோட நெருக்கமாக பழகணும். அப்போ அதுதான் அவங்க நினைப்பாங்க, என்னடா நம்ம அவ்வளோ தூரம் பேசி நம்ம கூட எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக பழகிறேன் அப்படின்னு அவங்க உணரணும். அது 3வதாக, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நாம் செய்ய வேண்டும். நம்மளுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யோசேப்பு. சகோதரர்கள்லாம் வந்த உடனே அவன் நினச்சி நம்மளெல்லாம் குழியுழுக்க போட்டு நம்மளெல்லாம் கொலை செய்யணும்னு நினச்சி நம்மளெல்லாம் விற்று போட்டவங்க எத்தையோ 5 10 கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பி விடலை. அவன் சகோதரர்களை மன்னித்ததுக்கு அறிகுறி என்ன? அன்னைமார்கள்லாம் கூப்பிட்டு வாங்க கெட்டி பிடிக்கிறான். நம்ம அப்பா எப்படி இருக்கிறாங்க விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியும் அவன் விசாரிக்கிறான். அதோட நின்று விடவில்லை. இன்னும் தேசத்தில் பஞ்சம் இருக்கும், போய் அப்பாவை கூட்டுவாங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூட்டுவாங்க, இங்கே கோசை நாட்டில் தங்குங்க, நான் உங்களை பராமரிப்பேன். அதுதான் மன்னித்தலின் அறிகுறி. இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். மன்னிச்சிட்டேன்றோம், ஆனால் மறக்க மாட்டோம். நேரங்காலம் பார்த்து நம்ம சுட்டி காட்டுறோம் அல்லவா? அது மன்னித்தலின் அறிகுறி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு வேதம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், மன்னிக்கணும், அதை மறக்கணும். அதான் சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த வருஷம் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோனை போடுங்க. அன்னைக்கு இப்படி பேசிட்டேன், நீ உதவி கேட்கும்போது நான் செய்யலை, என் மேலே கோபம், அதெல்லாம் மறந்துடுறேன், மன்னிச்சிடறேன், இனிமேல் நல்லா ஃப்ரெண்டாக இருப்போம், இனி நம்மளுக்குள்ள அந்த கசப்பு வேண்டான்னு மற்றவங்களோடு கூட ஒப்புரவாகுங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அந்த மன்னிப்பின் சிந்தை நம்மளுக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறாரு, எல்லா விபரீதங்களையும் சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்க. அவர் மன்னிக்கும் போது ஏன் நம்ம மன்னிக்கக்கூடாது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி. அவருடைய அடிச்சுவடு, அவருடைய மாதிரி என்ன? மன்னிக்கிற சிந்தை. அவர் மன்னித்தது போல நாமளும் மன்னிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த மன்னிப்பின் சிந்தையோடு நாம் கடந்து செல்வோம். மற்றவர்களை மனதார மன்னிக்க பழகுவோம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நீர் சிலுவையிலே மொழிந்த அந்த முதலாவது வார்த்தையை நாங்கள் பல வருஷங்களாக தியானித்தாலும் இந்த வருஷம் விசேஷமாக அதற்காக ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் உள்ள மன்னிப்பின் சிந்தை எங்களிடம் இருக்க கடவுது சுவாமி. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது என்ற பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். எங்களுக்கு அந்த மன்னிப்பின் சிந்தையை கொடுத்து நாங்களும் மற்றவர்கள் செய்த தப்பிதங்களையும் குற்றங்களையும் மனதார மன்னிக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றவங்களை மனதார மன்னிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.